உணவு முறையில என்னென்ன உணவுகள் ஆரோக்கியமாக சாப்பிடலாம்? நெறைய பேர் கேட்குறீங்க, டாக்டர் வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்ன ஃபுட் நம்ம எடுக்கலாம்? எதையெல்லாம் நம்ம மெயினா அவாய்ட் பண்ணலாம்? நெறைய பேர் இந்த ரைஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஒயிட்டா இருக்கக்கூடிய ரைஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா நேத்து ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, டாக்டர் இந்த வெள்ளையா இருக்கக்கூடியதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படின்னா வெள்ளையா எது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? சாப்பிடுறது எல்லாமே மோஸ்ட்லி ஒயிட்டா தானே இருக்கு. அப்போ அதுல வெறும் சக்கை தான் இல்லையா? இருக்கிற சத்துக்கள் எல்லாமே ஃபில்டர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கட்டாயம் எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பொதுவாக நான் எப்பவுமே சொல்ற விஷயம் தாங்க. இது இல்லைன்னா நம்ம ஆரோக்கியமாகவே இருப்போம். அப்படி சேர்க்கணும்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ற உணவு முறையை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நோய்கள் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல இருந்து கொஞ்சம் மாறி நம்ம ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவு முறையில் என்னென்ன உணவுகள் ஆரோக்கியமாக சாப்பிடலாம்? நிறைய பேர் கேட்குறீங்க, டாக்டர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபுட்டு நம்ம எடுக்கலாம்? எதையெல்லாம் நம்ம மெயினாக அவாய்ட் பண்ணலாம்? நிறைய பேர் இந்த ரைஸ் அவாய்ட் பண்ணுங்கள், ஒயிட்டாக இருக்கக்கூடிய ரைஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக நேற்று ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, டாக்டர் இந்த வெள்ளையா இருக்கக்கூடியதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படின்னா வெள்ளையா எது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? சாப்பிட்றது எல்லாமே மோஸ்ட்லி ஒயிட்டா தானே இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பொதுவாக நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. அதாவது வெண்மை நிற உணவுகள், அதாவது ரீஃபைண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையில கொண்டு வரலாம். சுத்திகரிக்கப்பட்ட அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுல வெறும் சக்கை தான் இல்லையா? இருக்கிற சத்துக்கள் எல்லாமே ஃபில்டர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கட்டாயம் எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே நம்ம சேர்த்துக்கிட்டாலும் குறைந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம், நிறைய நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். அப்படிப்பட்ட உணவுகள் என்ன? ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டது ஒயிட் ரைஸ். டாக்டர் இந்த ஒயிட் ரைஸ் நான் அவாய்ட் பண்ணுமா? கண்டிப்பாக. என்னன்னா அரிசி உணவு தான் நமக்கு ரொம்ப பிரதானமான உணவு இல்லைங்களா? முன்னாடியெல்லாம் கைக்கூத்தல் அரிசி சாப்பிடுவோம். அரிசி வகைகளே அத்தனை வகைகள் இருந்தது. அரிசியை நம்ம ஒயிட்டா பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனா இப்போ நம்ம நல்லா பாலிஷ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிடுது. ரைஸ் பிரான் ஆயில்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா அரிசியோட மேல இருக்கு பார்த்தீங்களா, அந்த தோல் பகுதிக்கும் அரிசிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தின் லேயர்ல இருந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளவு சத்துங்க அது. அது எல்லாமே நம்ம நீக்கிடுறோம். தயமின் சத்து கிடைக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ அரிசியை நல்ல ஃபைபர் சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருளை பாலிஷ் பண்ணி ஒயிட் ஆக்குறதுக்கும் நிறைய கெமிக்கல்ஸ் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணி அது நம்ம உடலுக்கே தீங்கு தர மாதிரி மாற்றி நம்ம எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதை குக்கரில் வச்சு ஒரு ரைஸ் குக்கர்லலாம் வச்சு குக்கரில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகாது, மந்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. அரிசி வகைகளில் நல்ல பழுப்பு அரிசி, குண்டு குண்டாக இருக்கக்கூடிய அரிசி, கருமை நிறத்துலையோ நல்ல சிவப்பு நிறத்துலையோ ப்ரௌன் ரைஸ், இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அரிசி வகைகளை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது பட்டை தீட்டப்படாத சிறுதானிய வகைகளாக இருக்கட்டும், பருப்பு வகைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமாக ஒயிட்டாக எதுங்க அவாய்ட் பண்ணணும்? சுகர் தானே சொல்ல போகிறீங்க? ஆமாங்க, சுகர். இந்த ஒயிட் சுகர், ரிஃபைன் சுகர் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் நிறைய நோய்களுக்கு நமக்கு கொடுக்குது. இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண முடியாது இல்லைங்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எப்போவாவது நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு பதிலாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாட்டு சர்க்கரை இருக்குது, கருப்பட்டி, வெல்லம், தேன், பனங்கற்கண்டு. நைட்டு தூங்கும் போதெல்லாம் பனங்கற்கண்டு அவ்வளவு நல்லது. ஸோ நல்லா நம்ம அந்த பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம உணவில் செய்யும்போது இந்த சர்க்கரை பொங்கல்லாம் செய்வாங்க. ஸோ அப்போது அது எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுகருக்கு பதிலாக இதை சேர்த்துக்கோங்க. அடுத்து பொதுவாக நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் தாங்க, இது இல்லைன்னா நம்ம ஆரோக்கியமாகவே இருப்போம். அப்படி சேர்க்கணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம்தான் சால்ட். நல்ல ஒயிட் சால்ட். அது எடுத்தாலே கைகள்லேருந்து மணல் மாதிரி கொட்டணுன்ட்டு நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. சால்ட்டு நம்ம அதிகமாக எடுக்க நம்ம பரவலாக எப்போவுமே சொல்கிற விஷயம், இந்த சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை உடலில் சருமம் தொடர்பான பிரச்சனைகளோ, நரம்பு, இதயம், ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளோ ஏற்படுது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்துப்பு யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிளாக் சால்ட் இருக்குது, மூங்கில் உப்பு இருக்குது. இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த உப்பாக இருந்தாலும் கொஞ்சம் அளவோடு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரி, இதை தாண்டி வேறு என்னங்க நம்ம ஒயிட்டாக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும்? பாஸ்தா. ஸோ ஒயிட் பாஸ்தா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் எந்த விதமான சத்துமே இல்லையே, எதுக்கு அதை போய் நம்ம தேடி எடுத்து சாப்பிடணும்? ஒயிட் பாஸ்தானா அப்போது கரெக்ட்,
மைதா அடுத்தது. ஸோ மைதா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கோதுமை மாவாக நீங்கள் பயன்படுத்தலாம், கேழ்வரகு மாவு பயன்படுத்தலாம், நம்மளுடைய சிறுதானியங்களில் இல்லை நம்மளுடைய கிரெயின்ஸில் இருக்கக்கூடிய மாவாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ மைதா அது வெண்மையாக ஆக்குவதற்காக என்னென்ன கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க, அதிலிருந்து வரக்கூடியது தான் சுகர் இல்லையா? நலாக்சான்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது சுகர் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமாகவே இருக்குது. அதனால கோவப்படுவீங்க, அது எப்படிங்க மைதா இல்லாமலாம் இருக்க முடியும்? முடிந்த அளவு குறைச்சிக்கோங்க, அது உடலுக்கு தீங்கானது தான். ஸோ அதனால மைதா இல்லை மைதா பேஸ்டு ஃபுட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அளவோட பார்த்து சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போது பெரும்பாலும் நல்ல ஒரு நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம், ஆனால் இதில் ஹை கலோரிஸ் இருக்குது, இது உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பேட் கொலஸ்ட்ராலாக தான் கன்வெர்ட் ஆகும். அப்படின்னு பார்த்தோம்னா மயோனஸ். இந்த மயோனஸ்ன்ற அப்படி என்னதான் இருக்குன்னே தெரியலிங்க, எல்லாரையும் கட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டேஸ்ட்டு நம்ம நீங்கள் ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதே உடலுக்கு தீங்கு, அதற்கு சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்றது, அதை திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது உடலுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் சரி, ஹார்மோன் ரிலேட்டட் இம்பேலன்ஸ் வர்றதுக்கும், ஸோ இது எல்லாத்துக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது. இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கே தெரியும் மயோனஸ் எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆயில் நிறைய இருக்கும், ஸோ எக்ஸஸாக நிறைய ஆயில் சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த மயோனஸ், இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஃபுட்டில் சேர்க்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த சோடா மாவுன்னு ஒரு விஷயம் சேர்ப்பீங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் அஜினோமோட்டோன்னு ஒரு விஷயம் சேர்க்குறோம். ஸோ இதையுமே நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. உணவு எப்படி சமைக்கிறோமோ அப்படியே நம்ம சாப்பிட்றது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருதுன்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்காக இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வரணும் அப்படின்ட்டு தான் இந்த சோடா பவுடர்லாம் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உடலுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தானே, எப்போவாது தானே சேர்க்குறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். முடிந்த அளவுக்கு, அதாவது உடலுக்கு கேடு தரக்கூடியதுன்னு தெரிஞ்சும் அதை நம்ம சேர்த்துக்க வேண்டாம். எதற்காக சொல்கிறோன்னா, இந்த மாதிரி உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா மூட்டுக்களில் நிறைய பேருக்கு இப்போ வலி ஏற்படுதுங்க, இந்த மூட்டு வலி, அதுக்கப்புறம் தசைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதற்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அரிசி வகைகளில் நீங்கள் கைக்குத்தல் அரிசி, ரெட் ரைஸ், நிறைய அரிசி வகைகளை பற்றி இப்போ நிறைய நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி அரிசி வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கருப்பாக இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப நல்லது, இதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, அதே மாதிரி இந்த பச்சை பயிறு, நம்மளுடைய தானிய வகைகள், முன்னாடிலாம் நிறைய தானிய வகைகள் இருக்கும், இந்த கருப்பு கொள்ளுலாம் இப்போ மறைஞ்சே போச்சுன்னு சொல்லலாம். கருப்பு உளுந்து, துவரை, மொச்சை, அது மாதிரி காராமணி, ஸோ இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அப்பப்போ இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு இந்த காராமணினா என்னன்னு தெரியாது, கொள்ளுனா என்னன்னு தெரியாது. இது எல்லாமே கொடுத்து ஆரோக்கியமாக அந்த உணவு முறையை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நோய்கள் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதிலிருந்து கொஞ்சம் மாறி நம்ம ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.